திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக அமைச்சர் KN நேரு தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் கர்ஷினி. திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி மதிமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, அமமுக உள்ளிட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சைகள் என மொத்தம் 35 பேர் போட்டியிட்டனர். நேற்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. வேட்பாளர்கள் அனைவரும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி மதிமுக துரை வைகோவிற்கு தேர்தல் ஆணையம் நேற்று தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று திருச்சி மாநகர் கடல் மாரியம்மன் கோயில் பகுதியில் திமுக வேட்பாளர் துரை வைகோ, நகராட்சி நுழைவுத்துறை அமைச்சர் KN நேரு, மாநகராட்சி மேயர் அன்பழகன் உள்ளிட்டோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதிமுக துரை வைகோ இன்று முதல் பிரச்சாரம் துவங்கியுள்ளதால் 500க்கும் மேற்பட்ட மதிமுக, திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தொண்டர்கள் என உற்சாகமாக கலந்து கொண்டு தீப்பெட்டி சின்னத்திற்கு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அதாவது மதிமுக வேட்பாளர் இன்று மேற்கு பகுதியில் கருமண்டபம், பொன்னகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் வாக்கு சேகரித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.